அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த தோல்வி தெரிந்தும் ஏன் விளையாடுகிறது பாஜக? இன்றைக்கு மதியமே ராகுல் காந்தி சொன்னார், எண்ணிக்கை பலம் கிடையாது, நிச்சயம் இந்த மசோதா தோற்கடிக்கப்படும், தென் மாநிலங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை என்றெல்லாம் பேசியிருந்தார். அப்ப இந்த முடிவு தெரிந்துமே ஏன் இந்த அரசியல் நகர்வை முன்னெடுத்திருக்கிறது பாஜக? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் லட்சுமி. அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். வலதுசாரி ஆதரவாளர் திரு குமார் அவர்கள். வணக்கம் குமார். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லாம். ரமேஷ் சேதுராமன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று நம்ம இது பற்றி பேசணும். இப்போ 2/3 ஆதரவு தேவை. நிச்சயம் அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், நமக்கு நம்பர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, சிலர் அப்ஸ்டைன் ஆவாங்க, வெளிநடப்பு செஞ்சா இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்லாம். ஆனா ரொம்ப தெளிவா இருந்தது எதிர்கட்சி, நிச்சயம் நிறைவேற்ற முடியாதுன்னு. இப்ப இந்த கணக்குகள்லாம் தெரிஞ்சுதான் பாஜக இதை முன்னெடுத்திருக்கா? நிச்சயமா. ஏன்னா ஹெட் ஐ வின் டெய்ல் யூ லூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கணக்கு தான் பாஜகவுக்கு இதுல போட்டிருக்காங்கன்னு பார்க்கிறேன். காரணம் என்னன்னாக்க, எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவை இங்க தோக்கடிக்கிறது மூலமா அதே மாதிரி ஒரு பரப்புரை, இது மக்கள் விரோத, இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்மளோட ரெப்ரசன்டேஷனுக்கான பர்சன்டேஜை இழந்துருவோம்னா சொன்னாங்க. அது என்னன்னா, நம்பர்ஸை காமிச்சு பயமுறுத்தினது. அதை நேத்தே விவாதிச்சோம், அதுல ரொம்ப தெளிவா சொன்னோம். எந்த காலத்திலயும் நான் ஒரு சின்ன மக்கள் புரிதலுக்காக, மகளிர் மசோதா 23 சொல்றாங்க, அதை அப்படியே கொண்டு வந்தாங்க, நாங்க நிறைவேற்றுவோம்லாம் எதிர்கட்சிகள் சொன்னாங்க, நாங்க ஆதரவு தரோம்லாம் சொல்றாங்க. இப்ப மகளிர் மசோதாவை தொகுதி மறுவரையோட ஜாயின் பண்றாங்க. அது எதற்காகன்ற ஒரு கேள்வி இருந்தது. எண்ணிக்கை பலம் நிச்சயம் அவங்கள்ட்ட இல்லை. தொகுதி மறுவரைனா எதிர்கட்சிகள் எதுக்குன்னு பாஜகவுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் மகளிர் மசோதாவை இதோட இணைக்கணும், இதெல்லாம் ஏன் செய்யணும், என்ன கணக்கு? ஏன்னா ரெண்டு இன்டர் கனெக்டட் தான், நீங்க தனித்தனியா பண்ண முடியாது. இப்போ பெண்களுடைய சதவீதம்ங்கிறது பாராளுமன்றத்தில் எவ்வளோங்கிறத நீங்க பார்க்கணும். லோக்சபால கிட்டத்தட்ட 17% நினைக்குது. அப்படி இருக்கும்போது இத டபுள் 33% சொல்லும் போது கிட்டத்தட்ட டபுளுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கறீங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த தொகுதி மறுவரை செய்யும் போதே இதை கொண்டு வரதுக்கான காரணம், இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லையும் நீங்க கூடுதலா எவ்வளவு பேரை கொண்டு வரணும், அது போக 50% சொன்னா அங்கேயும் எத்தனை பேர்? இப்ப 23 கொண்டு வந்தாங்கல்ல சார், அது அப்படியே நிறைவேற்றாம ஏன் இந்த விளையாட்டு இப்ப மசோதா தோல்வி, இதை ஏன் செய்யணும்? இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கு. இதுல என்ன கணக்கு இருக்குன்னு வெறும் நீங்க நம்பர்ஸ், இது மறுவரை அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த பொய்யான பரப்புரை சொன்னாங்கன்னு சொன்னோம்ல, ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்ல கரெக்டா பார்த்துட்டோம், அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு தமிழகத்துக்கு 0.5 சீட், நீங்க 50% சொன்னா அது கூடுதலா கிடைக்குதுங்கிறதையும் பார்த்துட்டோம். சரி, அப்படி இப்ப நியாயப்படி பார்த்தா 39 இன்னைக்கு இருக்கு அப்படின்னாக்கா அதுல பாதி எவ்வளோ? 19. சார் நான் கேட்பது அப்படி இல்லாமல் இல்ல, நான் சொல்றது நம்ம அதுக்குள்ளே நேற்றுக்குள்ள பேசணும். நான் கேட்பது ரமேஷ் சேதுராமன், இந்த தொகுதி மறுவரை இல்ல, நான் கேட்பது இந்த பாதிப்பு, இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே பேசுவோன்றேன். நம்பர்ஸ் கிடைக்கும்னு நம்பி இதை தாக்கல் பண்ணாங்களா? இல்ல, அதுதான் என்னன்னு கேட்கிறேன். அதான் சொன்னேன், ஹெட் ஐ வின் டெய்ல் யூ லூஸ் அப்படின்னாக்க, இன்னைக்கு இது வெற்றி பெற்றிருந்தால் இது பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்னன்னா பாருங்க, நாங்க தான் இந்த இதை கொண்டு வந்தோம், மகளிருக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் இதுவும் நாங்க செஞ்சோம்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு இது தோல்வி அடைந்ததன் மூலமா எதிர்கட்சிகள் பலவந்தமா போய் அவங்களே அவங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஒரு ஆன்ச கையில கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறேன். என்னன்னா, இப்போ மகளிர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக இந்த INDA கூட்டணி, அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறார்கள்
அப்படிங்கறத அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. இந்த பெண்களுக்கு பரப்புரை. எங்களை வந்து மகளிர் மசோதாவை நிறைவேற்ற விடாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஆமா, சொல்றாங்க. ஏன்னா மகளிருக்கானது இந்த இடஒதுக்கீடுன்னு சொல்றது நம்ம வந்து கட்டாயமாக அந்த, ஏன்னா இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம வந்து தொகுதிகள்ல வந்து தனி தொகுதிகள்னு நம்ம சொல்றோம். காரணம் என்ன? தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கான ஜனநாயக உரிமையை நிலைநாட்டணும்னு கம்பல்சரியா அந்த சீட்டை நீங்க கொடுக்கணும்னு சொல்றோம். சரி, இப்போ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்க இங்க கொண்டு வரும்போது மகளிருக்குன்னு நீங்க சொல்லும்போது அப்ப என்ன ஆகுது? கம்பல்சரிலி நான் என்ன கேக்குறேன், 2023 கொண்டு வந்தாங்கல்ல, இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க? அதை நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், முழு மனதோட ஆதரிக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலே பாஜக வந்து மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமா இருந்தா இந்த தொகுதி மறுவரையை பற்றி எல்லாம் அவங்க இல்லாம அதே 33% ரிசர்வேஷன் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி இருந்தோம்னா இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குமே. இல்லையே. அது மட்டும் இல்ல, இப்போ மறுவரைன்னு சொல்றதுல கூட நீங்க வந்து திரும்பவும் நீங்க சொல்லக்கூடிய சென்சஸ், பழைய ரீசெண்டா எடுத்த சென்சஸை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தொகுதி மறுவரை செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி தவறுன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். அவங்க நினைச்சிருந்தா தொகுதி மறுவரையை தனியா செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரே இது ரெண்டுமே ரிலேட்டட், அதனால ஒரே இன்டர் கனெக்டட், அதையே பண்ணிடுவோம் டிசைட் பண்ணாங்க. அப்ப வலு இல்ல, போதுமான பலம் இல்ல, நம்பர்ஸ் இல்ல, அது அதை பத்தி ஒண்ணும் கவலை இல்லையா? இப்போ யார் இங்க யார் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க என்னன்னா அப்படி இருந்தாக்க நீங்க நிச்சயமா கொடுத்திருக்கணும். இங்க இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வைஸ் சீட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து கெயின் தான், அதே தவிர உங்களுக்கு வந்து எந்த விதத்திலயும் பர்சன்டேஜ் வைஸ் இதுல சாதகம் பாதகம்லாம் ஒரு பெரிய டிபேட். நான் ஏன் இத பாஜக ஒண்ணா வச்சு செஞ்சாங்க அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ இத தனித்தனியா வச்சு பண்ணும்போது சரி, இது ஒரு ரெண்டு செப்பரேட் பிரச்சனை நீங்க பாக்குறீங்க. ஆனா இது பாராளுமன்றம் சம்பந்தப்பட்டது, மக்களவை சம்பந்தப்பட்டது அப்படின்னு நீங்க வரும்போது இது வந்து ரொம்ப தெளிவா இங்க வந்து என்ன சிச்சுவேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னாக்க, இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் தனியா பேசினா நாங்க அதை நிறைவேற்றி விட்டுட்டோம், இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அது தனித்தனியா இருக்கும். ஆனா இப்போ ரெண்டுமே ஒரே சமயத்துல நீங்க வந்து எடுத்து பேசும்போது இது பொதுவாக பெண்களுக்கு எதிரானதாகவும் பெண்களுக்கு மசோதாவை தடுத்து விட்டாங்க அப்படிங்கறதுல அரவிந்த் குணசேகரன் இப்ப என்ன எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. அமித்ஷா அவர்கள் 50% உயர்வு அப்படின்றார். அவர் ஃபுல்லா டேட்டாவே கொடுத்துட்டார். என்ன இருக்கு இப்ப கர்நாடகா 28 அப்படின்னா 5.15%. அப்புறம் நாங்க 50% கூட்டினா 42, அப்படின்னா கூடுது. அந்த கணக்கெல்லாமே நம்ம விட்டுறலாம் அரவிந்த் குணசேகரன். பட் நம்பர்ஸ் இல்லைன்னு தெரியும், அவங்களுக்கு போதுமான பலம் இல்லைன்னு தெரியும். எதுக்காக இது ரெண்டையும் இணைச்சாங்க? என்ன கணக்கு இருந்தது? அரவிந்த் இணைப்புல இருக்கிறீங்களா? ரிப்பீட் பண்ணணும். அவருக்கு நடுவில் ஆமா, இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். லட்சுமி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்னதான் கணக்குல இதெல்லாம் நடந்தது? இல்ல இதுல வந்து பார்லிமெண்ட்ல நம்பர்ஸ் இல்லைன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியறதை விட மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கட்டாயம் தெரியும். அதுலயும் இதற்கான எதிர்ப்பு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்கட்சிகள் வாக்களிக்கும் போது லோக்சபால கட்டாயம் தோத்து போயிடும்னு தெரியும். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பிஜேபி வந்து 2014 பவருக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 3 கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை வந்து அவங்க கையில் எடுத்திருந்தாங்க. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் டெம்பிள், ரெண்டாவது வந்து ஆர்டிகிள் 370 அப்ரகேஷன், மூணாவது அவங்க ரொம்ப அதிகமாக பேசினது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ ஒரு கட்டத்திலையும் அந்த மூணாவது அவங்க பேசினது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து சில மாநிலங்களில் கொண்டு வந்திருந்தாலும் பெரும்பாலான மாநிலங்களில் கொண்டு வர முடியல. இன்னொன்று அவங்க தொடர்ந்து அடுத்த டேர்மில் 2019 வந்ததுக்கு பிறகும் அடுத்தது 2024 வந்ததுக்கு பிறகும் அவங்க அதிகமாக பேசினது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்ற போது பொலிட்டிக்கலாக சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் வச்சு அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும் அடுத்தது நிரந்தரமாக இந்தியாவில் பிஜேபி மட்டுமே ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான். நம்ம திரும்ப பேசுறோம். இதுல ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு அவசரமாக கொண்டு வராங்க, நம்பர்ஸ் இல்லைன்னு தெரியும்,
இதை ஏன் கொண்டு வந்து இதை ஏன் அதுக்கு அங்கதான் இதை வந்து விமன்ஸ் ரிசர்வேஷனோட இணைக்கும் போது இப்போ ரமேஷ் சேதுராமன் அங்கதான் வர்றாரு. விமனுக்கு எதிராக வந்து பெண்களுக்கு எதிரானவர்கள் இல்ல, பெண்களுக்கு 33% உரிமை கொடுக்கணும். எதுக்கு நீங்க 33% கொடுக்கணும்? உங்க பார்ட்டியில முதல்ல ஒரு உமன் லீடரை கொண்டு வாங்க. நீங்க ஏன் வந்து 3 டேர்மா மோடி மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கணுமா? ஒரு உமன் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியாதா? உங்க கட்சியில பெண்களே இல்லையா? அப்படி பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல பெண்களுக்காக நிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துடலாம். நீங்க கொடுக்கறதுல எந்த தவறுமே இருக்க முடியாது. பிஜேபியில இப்ப வந்து 33% தான் கொடுக்குறாங்களா? எம்பி இன்னைக்கு நாளையே பிரதமரோ இல்ல பாஜக தரப்புலயே மகளிர் மசோதா எத்தனையோ ஆண்டு கால கோரிக்கை நாங்க கொண்டு வந்தோம், இவங்கெல்லாம் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படிதான். அதுதான் அதை நோக்கி தான் இதை கொண்டு செல்றாங்க. பெண்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுத்தோம், பெண்களுக்காக தான் பிரதமர் வந்து எப்போதுமே, ஏன்னா அவங்க பேசுறது நாரி சக்தி தானே பேசுறாங்க. குஜராத்ல இருந்தே அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அவருக்கு பெண்களுக்காக தான் எல்லாத்தையும் செயலாற்றக்கூடியவர். அல்லது பாரதிய ஜனதா கட்சி பெண்களுடைய உரிமைக்காகவும் பெண்களுடைய நலனுக்காகவுமே பாதுகாப்புக்காகவுமே நாங்கள் செயல்படக்கூடியவர்கள். ஆனா இன்னைக்கு வந்து எதிர்கட்சி இதை தோக்கடிச்சதன் மூலமா, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பை தோக்கடிச்சது மூலமா நீங்க வந்து பெண்களுக்கான உரிமையும் தோக்கடிச்சிட்டீங்க. ஆனா 2023லயே நம்ம வந்து 33% இந்த ரிசர்வேஷன்ன்ற இந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்லயே பாஸ் பண்ணியாச்சு. அப்போ காங்கிரஸும் சரி மற்ற எதிர்கட்சிகளும் இதற்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அப்போ அது பாஸ் பண்ணப்பட்டதுதான். அப்போ 2024 தேர்தலையே பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய போட்டியாளர்கள் யார் கண்டஸ்டன்ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 33% அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனா அப்பவே யாருமே கொடுக்கல. இப்பவும் அது கொடுக்கப்படல. இது இனிமேல் வந்து இந்த 33% விமன் ரிசர்வேஷன்ங்கிறதும் இனிமே இல்லாம போயிடும். டீலிமிட்டேஷன் இல்லை அப்படின்ற போது இனி வந்து பெண்களுக்கான உரிமையும், அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஓ எப்போதும் வந்து ஒரு ரிக்ரெசிவ் மைண்ட் செட் அவங்களுக்கு உண்டு. எங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுப்பதில்லை அப்படின்றது அவங்க உறுதியாக இருக்கிறார்கள். இப்ப இதை தோற்கடித்ததன் மூலம் இதை வந்து இப்ப அவசரமா கொண்டு வந்து என்ன சொன்னாங்க? ஆரம்பத்துல சென்சஸ் எடுக்கப்பட்ட பிறகு டீலிமிட்டேஷனுக்கு பிறகு விமன் ரிசர்வேஷன் நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. அப்போ ஏன் இந்த அவசரம்னா முன்னாலேயே பெண்களுக்கு கொடுக்காம இதை தோக்கடிச்சு எதிர்கட்சிகள் தான் தோக்கடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டா இனி வந்து பெண்களுக்கு 33% வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொரு கோணமும் சொல்றீங்க, பாஜகவுக்கும் உண்மையிலேயே இதை நிறைவேற்ற அக்கறை எல்லாம் கிடையாது. நீங்க வந்து என்னைக்குமே வந்து பெண்களுக்கு ஆதரவா இது வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் பேசுறது என்னன்னா, இது வந்து ரொம்ப மேல் டாமினேட்டடா அல்லது ஆண்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த டீலிமிட்டேஷனும் இந்த விமன் ரிசர்வேஷன் மேல். நீங்க ஏன் 33% பேசுறீங்க? பெண்களுக்கு சரிநிகர் சமானம்னு பேசக்கூடிய இடத்துல நீங்க 33% ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சேர்த்துதான் கொண்டு வந்தாச்சு. நான் என்ன கேட்கிறேன், எல்லாரையும் சேர்த்துதான் அந்த கேள்வி கேட்கிறேன். நான் வந்து திமுகவையும் கேட்கிறேன், காங்கிரஸையும் கேட்கிறேன். அன்னைக்கு 2023லயும் அதை தான் கேட்டேன். நீங்க 2023ல கொண்டு வரும்போது எப்படி அந்த 33ன்ற நம்பரை ஏன் கொண்டு வராங்கன்றதுதான் இங்க இருக்கு. ஒருவேளை இது தவறான இன்டர்பிரேஷன்ன்றதுனால இடைமறிக்கிறேன். 33% சொல்றது இல்லைன்னா வந்து நம்ம வந்து தனி தொகுதி இவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றோம்னா அது மினிமம் அஷூரன்ஸ். அப்படின்னா என்னன்னாக்க பொது தொகுதியிலே அவங்க போட்டியிடலாம், ஆனா தனி தொகுதிங்கிறது அவர்கள் உரிமையை நிலைநாட்டுகிறது. இதே 33% சொல்றோம் இல்லையா, அதுதான் 33% சொல்லும் போது மினிமம் 33% பெண்களுக்காக கொடுக்கறீங்க. அதுக்கு மேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா தனியா கான்டெஸ்ட் பண்ண முடியும்ங்கிறது தான் பாயிண்ட். 33% நிறுத்துறது கிடையாது, 66%. லட்சுமி சொல்றது அப்படி மகளிர் மசோதாவை இதற்கு முன்பு மகளிர் மசோதா வந்து அதுல ஒதுக்கீடு கேட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் கேட்டு நம்மளாம் பார்த்துருக்கோம் காட்சிகள்ல எவ்வளவு தடைகள் இருந்திருக்குன்னு. ஏன்னா 23ல எல்லா எதிர்கட்சிகளும் ஆதரிச்சிருக்கிறாங்க, மகளிர் மசோதாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. லட்சுமி சொல்ல மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகெல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு பிறகெல்லாம் கொண்டு வரணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஆதரவுலாம் இருந்திருக்கு. உண்மையிலே பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இப்படிலாம் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம வெறும் மகளிர் மசோதா கொண்டு வந்திருந்தா எந்த சிக்கல் இருந்திருக்காங்க. நீங்க சொன்னபடி அந்த முறைப்படியே போய் மகளிர் மசோதாவை நீங்க நிறைவேற்றி இருக்கலாமே. எதுக்காக இந்த அவசரம்? இந்த அவசரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு பெண்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, ரெண்டாவது எதிர்கட்சிகள் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிகளால தான் வந்து எதிர்கட்சிகள் பெண்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள்
அப்படின்னு சொல்ற ஒரு கருத்துருவாக்கத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஓட்டு எதிர்த்து போட்டுருக்காங்களா இல்லையா? அதாவது இந்த டீலிமிட்டேஷனுக்குள்ள ஒளிச்சு கொண்டு வந்ததுதான் இதுக்கு காரணம். டீலிமிட்டேஷனை எதிர்க்கறாங்களா? ஏங்க டீலிமிட்டேஷன் நீங்க சொன்னதுல நியாயமான விஷயம் என்னன்னாக்க நீங்க வந்து இந்த சென்சஸை வச்சு பண்ண போறீங்களாங்கிறது தான். அப்படி இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க, பிளாட்டா யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாம அந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது இல்ல அதுக்கு ஏன்னா வந்து என்ன சொல்றாங்க, இதுல என்ன விஷயம்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க இப்படி சொல்றதே ஒரு மாயை தான். நீங்க நம்பர்ஸ் சொல்லுவீங்க, இப்ப தமிழகத்திற்கு வந்து 59 கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, திரும்ப தொகுதி மறுசீரமைப்பு முடிஞ்ச பிறகு அது 46 குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. அது அவர் இதுல இப்ப நம்ம அதை பேசுவோம். அரவிந்த் குணசேகரன் இதுக்குள்ள இருக்கிற கணக்கு என்ன? நம்ம வந்து பொலிட்டிக்கலா என்ன நினைச்சு பாஜக இதை கொண்டு வந்தாங்க? இதுல வேறு ஏதேனும் திட்டம் இருக்கா? இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவதில் அவங்களுக்கு ஓப்பு இல்லையா? இதுல உள்ள பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு என்பது 2023ஆம் ஆண்டே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. செப்டம்பர் 28, 2023ஆம் ஆண்டே குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இன்றைய தினம் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பது அமலில் இருக்கிறது. 16 ஏப்ரல், அதாவது நேற்றைய தினம் ஏப்ரல் 16, 2026ஆம் தேதி அன்று இதே மத்திய அரசு ஒரு கெசட்ல அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினத்திலிருந்து பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பது தற்போது அமலில் இருக்கக்கூடிய சட்டம். எனவே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற கூறுவதே ஒரு பொய்யானது, தவறானது. ஏனென்றால் அந்த சட்டம் இன்றைய தினமும் அமலில் இருக்கிறது. மத்திய அரசு என்ன இதுல பிரச்சனை பண்ணாங்கன்னா, டைரக்டா இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல 33 தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர்கள் எங்க அந்த மசோதாவை கொண்டு வராங்கன்னா, மொத்தமுள்ள மக்களவையின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 இருந்து 850 உயர்த்துவதற்கான ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து அதுல பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை அதுல கொண்டு போய் இணைக்கிறாங்க. நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மீண்டும் அறிமுகம் செய்து அறிமுகம், அதாவது டைரக்டா 850 சீட் மக்களவையோட தொகுதிகளை 850 சீட் டைரக்டா உயர்த்தினா யாரும் எதிர்கட்சிகள் யாரும் ஏதாவது ஆதரவு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோனையும் மீண்டும் நிறைவேற்றிய மசோதாவை மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றாங்க, மீண்டும் அறிமுகம் செய்யறாங்க. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அதற்காக டோட்டல் எண்ணிக்கையை நாங்கள் 850 உயர்த்துறோம், அதன் மூலம் 33% இடங்களை நாங்கள் அடையாளம் காண்கிறோம். இது எவ்வளவு ஒரு அபத்தமான, இதுக்கான அவசியமே கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல 33% நீங்க அடையாளம் காணலாமே. அதற்கான ஒரு டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்தா யாரும் எதிர்க்க போவது கிடையாது. தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசோட வழிகாட்டலின்படிதான் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அந்த மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் வட மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காமல் இருப்பதற்கான அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை, தண்டனையை ஏன் தென் மாநிலங்கள் ஏற்க வேண்டும்? தென் மாநிலங்கள் மத்திய அரசோட உத்தரவை பின்பற்றியதற்காக அந்த தண்டனை ஏற்கணுமா என்பதுதான் தென் மாநிலங்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து இதுல குறுக்கீடுக்கு மணிக்கு எனக்கு 2 கேள்விகளுக்கு எனக்கு விடை வேணும். இந்த மகளிர் மசோதாவை நீங்க சொன்ன மாதிரி 2023 நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு எல்லாருமே ஆதரிச்சு அது சட்டமாகுது. அதை மீண்டும் நிறைவேற்றுவது, இந்த டீலிமிட்டேஷனோட இணைக்கிறதன் நோக்கம் என்ன? அதை ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எதிர்கட்சிகளுக்கு அமித்ஷா சொல்றார், நான் உத்தரவாதம் தரேன், எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் தரேன், எல்லாருக்கும் 50% தான், எந்த விகிதாச்சாரமும் குறையாதுன்னு சொல்லி அவர் சொல்றார். கர்நாடகாவுக்கு முன்பு 5.15 நாங்க 50% ஏத்துனா 5.14 வரப்போகுது. ஆந்திரா 4.60 இருக்கா, ஏத்துனா 4. எல்லாமே புள்ளி விவரங்களோடு கொடுத்துட்டார். நான் உத்தரவாதம் தரேன். ஏன் இதை எதிர்க்கட்சிகள் எதிர்த்தாங்க? இந்த 2 பேரோட கணக்கு தான் என்ன? அப்போ முதல் கேள்விக்கான பதில் சொல்றேன். ஏன் மத்திய அரசு ஒரு டீலிமிட்டேஷன்ல இந்த 2 மசோதாவும் ஏன் இன்டர்லிங்க் பண்றாங்கிறதுக்கான பதில் நான் சொல்றேன். ஏன்னா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக போராடி ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வேற வழியே இல்லாம மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வருகிறார்கள். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான தரவுகள் வெளியே வந்து விட்டால் 2027 முடிவுல அந்த தகவல்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா ஓபிசிக்கான இதர பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கான அந்த
ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீடு சதவீதத்தை உயர்த்த வேண்டும்னு ஒரு குரல் ஏற்படும். எப்படி தமிழ்நாட்டில் நம்ம 69% 69% நம்ம ரிசர்வேஷன் வச்சிருக்கோமோ அதே போல ஒவ்வொரு வட மாநிலத்திலையும் இது போன்ற ஒரு கோரிக்கை எழும். எனவே பாஜகவோட இந்துத்துவ அரசியலுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா போகும். தற்போது பாஜக அனைவரும் ஹிந்துங்கிற ஒரே அம்பர்லா மூலமாக அவர்களுடைய வாக்குகளை பெற முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான தகவல்கள் வெளிவந்தா அதுல அந்த ஹிந்துங்கிற வாக்கு வங்கியில ஒரு பிளவு ஏற்படும். என இதர பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கான இடஒதுக்கீடை கேட்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி சமாளிக்கலாம்? அப்போ லோக்சபாவோட மொத்த எண்ணிக்கை 850 உயர்த்தி அதன் மூலமாக தொகுதிகளை வெட்டி ஒட்டினால் பலமா இருக்கிறதோ அந்த தொகுதிகளை அதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பதிலை ஒரு எளிமையான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாங்கிறது தான் பாஜகவோட ஒரு திட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எங்க இதில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு ஏன் இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி 16, 17, 18 ஏன் இந்த மசோதாவை கொண்டு வரணும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல? ஏன்னா வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடைபெறும். எனவே மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த டிஎம்சி உறுப்பினர்கள் அதிகமா இருக்கக்கூடிய டிஎம்சி உறுப்பினர்கள் அங்கு இருக்கக்கூடிய மாநில தேர்தலில் மும்முரமாக இருப்பார்கள். திமுக உறுப்பினர்களும் தமிழ்நாடு தேர்தலில் மும்முரமாக இருப்பார்கள். இந்த கேப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த 2 மாநில உறுப்பினர்கள் வராமல் இருந்தாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி நம்மளால எடுத்துட முடியும், அதனால ஈஸியா பில்ல பாஸ் பண்ணிட முடியும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த மசோதாவை முறியடித்திருப்பது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. அது மிகப்பெரிய பின்னடைவுங்க. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் மசோதா கடந்த 2014 இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் மசோதா தோற்கடிக்கப்பட்டு இருப்பது இதுதான் முதன்முறை ஒன்று. 2வது நீங்க கேட்ட கேள்வி, இந்த 50% தான் அமித்ஷா தான் உத்தரவாதம் கொடுக்கிறாரு, அது ஏன் எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கேக்குறீங்க. நீங்க அது கொடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்தா நீங்க அந்த மசோதாவுல நீங்க அதை கொண்டு வந்திருக்கணும். மசோதா காப்பி நீங்க தான் டைப் பண்ணீங்க. மசோதாவை அச்சடித்தது உங்களோட அரசாங்கம் தானே. மசோதாவை வேற யாரும் அச்சடிச்சு கொண்டு வந்து நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கல. அச்சடிக்கும் போதே 50% ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது யூனிஃபார்மா சராசரியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% உயர்த்தப்படும். நீங்க மசோதாவில் அச்சடிச்சு கொடுக்கல. உங்களுக்கு அந்த இது இருந்தா. 2வது அமித்ஷா சொல்றாருங்க, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இப்ப நான் எழுதி கொடுக்குறேங்கிறாருல. உங்களுக்கு அந்த உண்மையாலுமே அதை நிறைவேற்றணும் ஆசை இருந்தா எதிர்கட்சிகளை பல்வேறு எதிர்கட்சி உறுப்பினர்கள் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக அவர்களும் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இன்றைய தினமே மக்களவையில் அவர்களும் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இது 50% உயர்த்த வேண்டும் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. உண்மையாலுமே மத்திய அரசுக்கு அதுக்கான உண்மையாலுமே அந்த ஒரு எண்ணம் இருந்திருந்தா எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த திருத்தங்களுக்கு ஒப்புதல் வழங்கி தெரிவித்து இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கலாமே. எனவே பாஜகவுக்கும் சரி, பாஜக பொறுத்தவரை இந்த டீலிமிட்டேஷனை முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த நினைத்தார்கள். எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அதனை தவிர்த்து விட்டார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. குமார், இதுல இப்ப இன்னொரு கோணத்தை சொல்றாங்க. இப்ப லட்சுமி சொன்னது பெண்கள் இந்த மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவதில் உள்ளபடியே பாஜகவுக்கு விருப்பம்லாம் கிடையாது, இது எப்படியாவது எதிர்ப்பு நிலையை அடையட்டுன்றது ஒரு கோணத்தை, அதனாலதான் இதை கொண்டு வந்தாங்க. அரவிந்த் குணசேகரன் சொல்றது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கிறோம். நாளைக்கு ஓபிசியில் ஒரு பெரிய எழுச்சி வரும், உரிமை வேணும், அது வேணும்னு, அது இந்துத்துவம்ன்ற இதை வந்து போட்டு அசைச்சு பார்க்கும். அதுக்காக இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரை நடந்திருக்கு. 3வது இதை எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்க்குறப்ப ஏன் அவசரம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாரும் எம்பிக்கள் வரல அப்படின்னா எளிதாக நிறைவேற்றி முடியலாம் அப்படின்னு ஒரு திட்டம். இது எல்லாமே தவிடுபொடியாகிவிட்டது அப்படின்னு அது நண்பர் அரவிந்தோட கற்பனை, இது அபார கற்பனை. தேர்தல் இந்தியாவில் ரெகுலராக 2 மாதத்துக்கு தடவை ஏதோ ஒரு 4 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேர்தல் பணிக்கும் இதையும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது எப்படி சரின்னு எனக்கு தெரியல. அது அடுத்தபடியாக வேணும்னுக்கே அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்கிற கருத்தையும் நான் ஏற்றுக்கல. ஏன்னா பிரதமர் வந்து பல இடத்துல அதை பயன்படுத்தியிருக்கிறார். பெண்கள் ஏன்னா பெண்கள் சதவீதம் வந்து ஆண்களை விட அதிகம். நம்ம இந்திய பாப்புலேஷனில் பெண்கள் தான் அதிகம், நம்மளை விட அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும், கொடுக்கணும். அது வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது. பல காலங்கள் காங்கிரஸ் காலத்தில் இருந்து எத்தனை முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கிறது. இல்லை இந்த இதற்கு யாருமே எல்லாம் சரிம்பாங்க, கடைசியில் அங்கே போய் பாயிண்டடாக வந்தா திருக்குமார். இப்போ அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் எப்போதுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ மே மாதம் 5ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மே மாதம் எண்டு வரைக்குமே எங்கேயுமே தேர்தல் கிடையாது. நினைச்சிருந்தா மே மாசத்துல வச்சிருக்கலாம். அடுத்த ஜூன் இது ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர். அதுதான் போன வாரம் வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்போ நீங்க நினைச்சிருந்தா ஜூன் மாதத்துல கூட வைக்கலாம். எங்கேயும் தேர்தல் கிடையாது, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப எதற்காக தேர்தல் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட் இவங்க ஒருவேளை வராம இருந்தாங்கன்னு
ரெண்டாவது மகளிர் மசோதா தான் நிறைவேற்றி சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அதை எதுக்காக தொகுதி மறுவரையோட இணைச்சு? ரெண்டு அதுல சில திருத்தங்கள் இருக்கு. திருத்தத்துக்காக தான் இதுல இணைத்தாங்க, திருத்தத்துக்காக இணைத்தார்கள். இதோட சேர்த்து எடுக்கிறது ரெண்டு இன்டர்லிங்க் இருக்கிறதுனால தான் இதை இணைத்தார்கள். ஏன்னா ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இணைத்தார்கள். ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் நேற்று நினைக்கிறேன், நேற்று முந்தா நாளோ திரு கார்கே அவர்களை பார்த்து நேராக பார்க்கும்போது கூட அவர் பத்திரிகையில் கூட செய்து வந்தது, நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நாங்கள் இடஒதுக்கீடுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொன்னாங்களே. ஆமாம், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இன்னைக்கு திரும்ப அதை எதிர்த்திருக்காங்க, எதிர்த்தார்கள் என்று சொன்னால் இந்த கிரெடிட் பாரதிய ஜனதாவுக்கு போயிடக்கூடாது. நீங்க அவங்க சொன்ன காரணத்தை விட்டுறீங்க. நாங்க மகளிர் மசோதாவை ஆதரிக்கிறோம், தொகுதி மறுவரையில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க வாய்மொழியா முத்திரவு தராதீங்க. இப்ப அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி 50% நாங்க எல்லா மாநிலங்களுக்கும் அப்படியே நாங்க ஏத்த போறோம் அப்படின்னா, நீங்க மசோதாவிலேயே அதை ரிட்டர்னா கொண்டு வந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, யாருமே எதிர்த்திருக்க மாட்டாங்களே. இப்போ சார் என்ன இதுல 2011 சென்சஸ் 52 எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கணும். இப்போ 21 எடுக்க வேண்டியது இடையில ஒரு 20-25 வருஷம் திரு வாஜ்பாய் ஃப்ரீஸ் ஆகிருந்தது. 21 கோவிட் இல்ல. இப்போ என்னன்னா நாம எடுக்கிறது இவங்க 2011 பேஸ் பண்ணி எடுக்காங்கிறது இவங்களுடைய எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்தெல்லாம் விவாதங்கள் அதான் இருந்தது. இந்த விவாதத்துக்குள்ளே சிக்கலுக்குள்ளே ஜனத்தொகை 3 மடங்கு. நான் என்ன சொல்றேன்னா பாயிண்டடா கேட்கறதுக்காக குமார், இப்ப 2011 எடுங்க, இல்ல 2021 பேசா 26 கூட பேசா வச்சு எடுங்க, அதெல்லாம் இல்ல. அமித்ஷா ஒரு பாயிண்ட் சொல்றாங்கல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு நாங்க உயர்த்த போறோம் அப்படின்னு. அததான் சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி 59 திரும்ப மறுசீரமைப்புக்கு பிறகு 46. இவ்வளவு சந்தேகம் இருக்குல்ல, நீங்க ரிட்டனாவே எழுதிட்டா எல்லாரும் ஆதரிச்சிருப்பாங்களே. இல்ல சார், அதுதான் அது இதுல என்னன்னா பல்வேறு கருத்துக்கள் இருப்பதனால் பின்னால இப்ப இதுக்கு பிறகு கூட இன்னைக்கு இதை ஆதரித்து கூட கண்டிஷனா இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யல. ஏன் செய்யலன்னு சொன்னா 50% வைத்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் நம்பியிருக்கலாம். 50% எந்த பாகுபாடு இல்லாம எல்லா மாநிலங்களுக்கும் அந்த மசோதாவிலே இருந்திருந்தா பிரச்சனை அதுக்காக அதை பத்தி இன்னைக்கு அதனாலதான் நாங்க தள்ளு பண்றோங்கிற மாதிரி கூட ஒருத்தரும் பேசல. எல்லாருமே நிறைய பேசினாங்க, அது ஒரு மிஸ்டேக்காக கூட நானும் கூட அதை அட்மிட் பண்றேன். ஏன்னா அதை செய்ததை டிரான்ஸ்பரண்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் பண்ணலங்கிறது தெரியல. அது சம்பந்தப்பட்ட அப்ப என்ன கணக்கு? இல்ல, கணக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளை பொறுத்தவரையில என்ன கணக்குன்னா, அவங்க இப்போ எந்த யாழ்ஸ்டிக்கையும் வச்சு இதுல முடிவுக்கு வர முடியாத நிலைமையில இருக்கு. ஏன்னா இல்ல குமார், உங்களுக்கு தெரியாதல்ல, நம்மளே நிறைய வாதங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை உயர்த்துவது தொடர்பாக தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதுறாங்க, எதிர்கட்சிகள் சந்தேகத்தை கிளப்புறாங்க, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும்லாம் சொல்றப்ப இது ஏதோ இன்னைக்கு வந்த எதிர்ப்பு இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல வருஷமா இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கிறப்ப நீங்க ஒரு கிளியராக ஒரு மசோதா இருக்கு, உங்க சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ற மாதிரி ரிட்டனா இருந்திருந்தா யாருமே எதிர்க்க மாட்டாங்க. நான் அட்மிட் பண்றேன் சார். அப்படி தெளிவோட இருந்திருந்தால் ஒன்றும் அது வாய்ப்பு நிறைய இருக்கிறது, அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் எந்த ஆஸ்பெக்ட்ல அதை பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பார்த்த நமக்கு டிரான்ஸ்பரண்டா தெரிகிறது என்னன்னு சொன்னா, எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 50% கொடுத்துட்டு பின்னால 2027-29 இது வரும்போது அது மேக்கப் ஆயிரும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது சில இடங்கள்ல ரொம்ப சார்பா எந்த முடிவும் எடுக்க முடியாது. பெரிய நாடு, பெரிய அப்ப 2026 பிறகு கூட குறைச்சா வரலான்றீங்களா? வரலாம். வந்தா அதை எப்படி பண்றது, அதுக்கப்புறம் தான் அதை பத்தி டிசைட் பண்ணணும். அந்த முடிவு இருக்கு இல்லையா? இப்ப நேற்று பிரதமர் பேசிய போது கூட தொகுதி மறுவரை பற்றியெல்லாம் அவர் அதிகமா அட்ரஸ் பண்ணல. அவர் இப்ப ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த விமர்சனம் இருக்குல்ல, மகளிர் மசோதாவுக்கு எதிராக இவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க எதிர்த்து வாக்களித்ததால் எங்களால் நிறைவேற்ற முடியல, மகளிருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஏதானும் கட்டப்படுமா? அப்படி ஒரு விமர்சனம் வர வாய்ப்பு இருக்கா? அரவிந்த் குணசேகரன் இல்லைங்க, அப்படி சொன்னாங்கன்னா அது ரொம்ப அபத்தமானது. ஏன்னா இன்றைய தேதியிலையும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுங்கிறது சட்டமாக அமலில் இருக்கிறது. அந்த சட்டம் எங்கேயும் போல 2023 இவங்க பாஸ் பண்ண சட்டம் என்னங்க, 2024 ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சாரத்தின் போது பிரதமர் என்ன சொன்னார், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை சட்டமாக இயற்றியது நாங்கள் தான் பெருமை கூறினாங்க. அப்ப அந்த சட்டம் இன்றைய தினம் அமலில் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதா
லோக்சபா மக்களவையோட எண்ணிக்கை 453 இருந்து 850 உயர்த்தக்கூடிய மசோதா தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா அமலில் இருக்கிறது, சட்டமாகவும் இருக்கிறது. என்ன பண்ணோம்னா அந்த 33 இப்ப 100 சீட் இருந்தா 100ல 33 சீட் என்ன, தமிழ்நாட்டுல 39 இது நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்லங்க, அதுல எதுல அந்த 33 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் செய்யணும். அதை நீங்க ஒரு நார்மல் டீலிமிட்டேஷன் கமிஷனை போட்டு நீங்க அதை செஞ்சுட்டு போலாமே. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு நீங்க 850 உயர்த்திய பின்புதான் நாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா அடிஷன் யார் வைக்கிறது? இப்ப இருக்கக்கூடிய 453 அப்படியே பெண்களுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை? இல்ல நான் 850 உயர்த்திக்கு பிறகுதான் கொடுப்பேன் அப்படின்னா பெண்களுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு தெரியணும். இதுல ஏதோ ஒரு அடிப்படை இன்றைய தினம் கொடுத்துட்டு போலாமே. பாஜகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாதான் நீங்க பாக்குறீங்களா? உண்மையா ஏங்க பாஜகவுக்கு பொலிட்டிக்கலா அது பெரிய பின்னடைவுங்க. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் முதன்முறையாக 2014 இருந்து ஒரு சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருப்பது இதுதான் முதன்முறை. பாஜகவோட ஒரே பிரச்சாரம் என்னவா இருக்குன்னா பெண்கள் மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்கிறதா அவங்களோட ஒரே பதிலா இருக்க போகுது. அப்படி சொல்றவங்கள்ட்ட திருப்பி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அப்படின்னா 2023 நீங்கள் நிறைவேற்றிய சட்டம் என்ன? நேற்றைய தினம் இதே மத்திய அரசு நேற்றைய தினம் அரசிதழில் வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன? சட்டம் நேற்றைய தினமிலிருந்து அமலில் வருது, நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க 2023 நிறைவேற்றிய சட்டம் என்ன? ரெண்டுக்கு வேறுபாடு என்னன்னு கேட்டா வேலை முடிஞ்சிட போகுது. ரமேஷ் சேதுராம், இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா? கிடையாது. திரும்பவும் நான் சொல்றது அதான் சொன்னேன்னா அவங்க பார்வையில இருந்து அது கிடையாது. இன்ஃபேக்ட் அரவிந்த் கேட்கறது ஒரு கரெக்டான கேள்வி. 33% இப்போ நீங்க புது வரையறையில் புதிய நம்பர்களை நம்ம கூட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த பழசுல இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷனுக்கு ஏதான இம்பேக்ட் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, அது கண்டினியூ ஆகும். ஏன்னா நீங்க இதை பண்ணும்போது நீங்க திரும்ப மறு ஊர்ஜிதம் செய்ய வேண்டியது கடமையும் அரசுடையது தானே. சரி, அப்போ அந்த பேசிஸ்ல சொல்லும் போது இட் இஸ் கெட்டிங் அஷ்யூர்டு. அப்படின்னு அந்த பொசிஷன்ல நீங்க பார்க்கும்போது அதிகமான சீட்டுகள் இன்ஃபேக்ட் மகளிருக்கு போய் சேரப்போது. இதே 33% அப்படிங்கறதும் இன்னொரு விஷயம் இல்ல சார். நீங்க எவ்வளவு 3 மடங்கு உயர்த்தினாலும் பர்சன்டேஜ் ஒன்னாதான் இருக்க போகுது. நம்பர்ஸ் ஒரு கேள்வி சார். இத ரொம்ப எளிதா இப்ப அரவிந்த் குணசேகரன் சொல்ற மாதிரி மகளிர் மசோதாவை நிறைவேற்றி இருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா. தொகுதி மறுவரையா எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் வாங்க, இதுதாங்க ஃபார்முலா, இந்த மசோதாவில் நான் 50% இன்க்ரீஸ் பண்றேன்னு போட்டிருந்தா அந்த மசோதாவை கூட நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனா அது ரெண்டுமே நடக்காம போயிடுச்சுன்றாரு. அது பின்னடைவே இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இவங்களோட லாஜிக் படியே அப்ப முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப நீங்க அது எதுக்கு நீங்க நிறைவேற்றணும்? அது தேவையே இல்லையே. அது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல சார், நான் சொல்றது இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் கவுண்டர் சொல்றேன். அதுதான் சார். அதாவது இல்ல பாஜக ஏன் அதை செய்யுதுன்னு தான் கேக்குறாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க சொல்லுவது நாங்க கூடுதலான இது 50% எல்லா இதுலயும் நாங்க மறுவரையில கொண்டு வரோம், கூடுதலாக இருக்கக்கூடிய சீட்டு அந்த சார். அது நினைச்சிருந்தா இப்ப திருத்தம் இல்லங்க. இப்ப அரவிந்த் குணசேகரன் சொல்றது நீங்க இவ்வளவு காலம் இப்ப பாஜகவுல 2014க்கு பிறகு முதன்முறையா தோற்கடிக்கப்பட்டிருக்குல்ல, அப்ப எங்கோ ஒண்ணு பாஜக மிஸ் பண்ணிருக்கா தப்பு? அப்ப தெரிஞ்சே அதை செஞ்சிருக்காங்களா? இல்லைங்க, இது மட்டும் இல்ல. இப்ப நீங்க எலெக்ஷன் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ போன எலெக்ஷன் யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் இனி வரைக்கும் பாஜக பேசல. இது பேசுவாங்களான்னா மேபி அடுத்த எலெக்ஷனுக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சோ இனி இதை விட்டுட்டு 29ல பேசுவாங்கன்றீங்களா? திரும்ப 29 பேசுவாங்களோ எனக்கு தோணுது. இல்ல நான் அடுத்த இதுல இன்னொரு மற்ற எலெக்ஷன்ஸ் வரும்போது அந்த சமயத்துல எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஏதாவது அரசியல் கிடையாதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் 29 வரைக்கும் ஏன் தள்ளி போடணும்? திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம். நீங்க நினைச்சா அடுத்த மாசமே அவசர நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுறோம்னு அதெல்லாம் செய்யலாம். எதிர்கட்சிகள் கேட்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இல்ல வாங்க பண்ணுவோம் அப்படின்னு அப்ப இதே திரும்ப டேபிள் பண்ணாக்க அப்ப என்ன அப்ரூவ் பண்ணிட போறாங்களா, அக்செப்ட் பண்ண போறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. லட்சுமி, இப்ப அரவிந்த் குணசேகரன் சொல்றது இது ஒரு பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்றதும் வேறு பல கணக்குகள் இருந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த விஷயம், சமீபத்தில் இப்போ நடக்க இருக்கிற தேர்தல், இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் எதிர்கட்சிகள் அதை தடுத்துட்டாங்க அப்படின்னு அதுதான் கணக்கா? ஆமாம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசி சென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது கேஸ்ட் வைஸ் சென்சஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் எஸ்சி எஸ்டிக்கான ரெப்ரசன்டேஷன் ப்ளஸ் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது பிருந்தா காரத் அவங்களோட ஒரு ஆர்டிக்கலில் அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க.
நீங்கள் வந்து பெண்களுக்கு அதிக 33% இதில் நீங்கள் சேர்த்து கொண்டு வரும்போது, அதாவது கேஸ்ட் சென்சஸ் முடிஞ்சு அதற்கு பிறகு நீங்கள் பெண்களுக்கு 33%ன்னு சொல்லும்போதோ இல்லை டீலிமிட்டேஷன் செய்யும்போதோ அதிக அளவில் எஸ்சி எஸ்டிஸ்க்கான, ஏன்னா நம்ம 1971 இன்றைக்கு வரைக்கும் தனித்தொகுதி அப்படின்றது நம்பர்ஸ் அதிகரிச்சிருக்கு. அதே போல் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கான ரெப்ரசன்டேஷனும் பார்லிமெண்ட்டில் அதிகரிக்கும். அப்படி வந்து அதிகரிக்கும் போது கேஸ்ட் சென்சஸை பேஸ் பண்ணி தானே டீலிமிட்டேஷன், அதற்கு பிறகு தான் ரிசர்வேஷன், விமென்ஸ் ரிசர்வேஷனும் வரும்போது அப்போது 33% விமன் ரிசர்வேஷன். அப்போ அதிக எண்ணிக்கையிலான இஸ்லாமிய பெண்களும் அதிக எண்ணிக்கையிலான எஸ்சி எஸ்டி பெண்களும் ஓபிசி பெண்களும் அதிக எண்ணிக்கையில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதை வந்து இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் பேசும்போது கூட அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பிரதமர் வந்து எப்போதுமே தன்னை வந்து பேக்வர்ட் கிளாஸ்லேருந்து வந்த ஒருத்தர்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் வந்து உங்களை அப்படி குறிப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுக்கணும்ல. அப்போ ஓபிசியில் இருக்கக்கூடியவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுக்கணும்னா அது எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் இன்றைக்கி அவர் பேசுகிறார். இப்போ கேஸ்ட் சென்சஸை வந்து நடத்திட்டு அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷனுக்கு போயிருந்தா இவங்க நினைக்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய அந்த அகண்ட பாரதம் அல்ல வந்து நாங்கள் எல்லாருமே இந்துக்கள் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிடும். அதனால இதை முன்னாலேயே நிறைவேற்றிட்டா அந்த ரெண்டாவது பெண்களுக்கு 33% போது இஸ்லாமிய பெண்களுக்கோ இல்லை எஸ்சி எஸ்டி பெண்களுக்கோ அந்த 33% அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போவே நீங்கள் கொடுத்து முடிச்சிடுறீங்க. ஓகே, பேசலாம். ரமேஷ் சேதுராமன் இப்போ லக்ஷ்மி அவர்கள் சொன்னதும் அரவிந்த் குணசேகரன் சொன்னதும் ராகுல் காந்தி இன்னொரு வார்த்தைகளில் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களோட சிஸ்டத்துக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டவர்கள் ஓபிசி இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்குமே இல்லை, அப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேலையை பாஜக செய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கான விளக்கமாக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்களா? ராகுலோட சந்தேகத்தை தான் சொல்கிறாங்களா? இதில் என்ன வியப்பு இருக்குன்னா, யூபிஏ பீரியடில் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து லாலு பிரசாத் யாதவும் சரி முலாயம் சிங் யாதவும் அகிலேஷோட இதே இன்னைக்கு பேசக்கூடிய அகிலேஷ் யாதவுடைய அப்பா அவரே ஒத்துக்கலை. அப்படிங்கும்போது அந்த இதை கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு என்னவோ இவர்கள் அநீதி இழைக்கிறார்கள்னு பேசுறது ஏன் எதிர்த்தாங்கன்னா இடஒதுக்கீடு கேட்டாங்க. அந்த ரிசர்வேஷனுக்குள்ள உள் ஒதுக்கீடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இடஒதுக்கீட்டில் அடுத்தது உள் ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு இந்த மாதிரி எல்லாம் தேவையே இல்லைங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பு. இதை பண்ணட்டும். இதுல அடுத்த கட்டமா நீங்க கேட்க வேண்டியது, சரி இடஒதுக்கீடு கேட்குறீங்கன்னாக்கா அதை கேளுங்க. இதை பண்றது தான் முறையா இருக்குமே தவிர நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, நீங்க ஏன் இந்த ரெண்டுமே இன்டர் கனெக்டட் அதை கிளப் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. சரி, இதை ரெண்டு தானே கிளப் பண்ணிருக்காங்கன்னா நீங்க மூணாவது ஒரு டிமென்ஷனை கொண்டு வந்து அதையும் சேருங்கன்னு சொல்றீங்க. ஒன்று தனித்தனியா இருக்கணும்னா தனித்தனியா இருக்கணும்னு சொல்லணும், இல்லையா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லணும். எனக்கு வசதியாக இருந்தால் உங்களை அப்போஸ் பண்ணணும்னா ரெண்டோட 3 சேருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வசதி இல்ல, எனக்கு இல்லைனாக்க நீங்க ரெண்டுத்தையும் ஏன் சேர்த்தீங்கன்னு கேள்வி கேட்பேன்னா இது அந்த லாஜிக்கே புறம்பா இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப். அதுல இந்த ரெண்டுத்தையும் அட் எ டைம் பண்ணிட்டு இதுல பாஜகவோட திட்டமாக நீங்க ஒன்னு சொல்றீங்க. ஆனா ரமேஷ் சேதுராமன் சொல்றார் எதிர்கட்சிகளுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்றார். அவங்க நிறைவேற்ற விடக்கூடாதுன்றதுல குறியா இருந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், முதல்ல ஒண்ணு நடக்குது அடுத்த ஒண்ணு நடக்குது, அப்படி போயிருந்திருக்கலாமே அப்படின்றார். எதிர்கட்சிகள் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம், இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டாம் முடிவெடுத்து இருந்தாங்கன்னா நம்பர்ஸே இல்லாம இருக்கும்போது 2023 அதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே. ஏன் 2023 ஒரு கட்சி கூட எதிர்ப்பு தெரிவிக்கலீங்க? அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக வந்துதான் மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளிலும் இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்து இந்த மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அந்த மசோதாவை அமலில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் அப்ப மசோதாவுக்கு ஆதரவு தரும்போது கூட காங்கிரஸோட தலைவர் சோனியா காந்தி இதே கருத்தை தான் முன் வச்சாரு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, அப்போது எதுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவையும் நீங்க சென்சஸையும் டீலிமிட்டேஷனையும் ஏன் லிங்க் பண்றீங்க? பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நீங்க தனியா 33% நிறைவேற்றி அதுல நீங்க தொகுதிகளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க நிறைவேற்றலாமே, அதை எதுக்கு நீங்க போய் சென்சஸ் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் லிங்க் பண்றீங்கன்னு அப்பவே கேட்டாங்க. அந்த தவறை பாஜக உணர்ந்துதான் இப்ப பாஜக இந்த சட்டம் கொண்டு வரும்போது என்னைக்குமே ஒரு சட்டம் வரைவு மசோதாவில் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் இருக்கும், ஏன் நம்ம இந்த சட்டம் கொண்டு வரோங்கிறக்கான காரணத்தை சொல்லுவாங்க. அதை படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தற்போது இவங்களே கொண்டு வந்த சட்டம் தான் 2023 கொண்டு வந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா,
பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா எப்போது நிறைவேற்றப்பட்டு அமலில் வருகிறதோ, அமலில் வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கீட்டின் படி தொகுதிகள் மறுசீராய்வு அமைந்த பிறகு இந்த 33% இடங்கள் அடையாள காணப்பட்டு ஒதுக்கப்படும் சொல்றாங்க. சட்டம் இவங்களாதான் ஏற்றுனாங்க. இப்ப அதே சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, தற்போது நடைபெற இருக்கக்கூடிய சென்சஸ் அதற்கான முடிவுகள் வருவதற்கு மேலும் காலதாமதமாகும். அதன் காரணமாக தொகுதிகள் மறுவரை மேலும் காலதாமதமாகும். அதன் காரணமாக இந்த மசோதாவில் நாங்கள் திருத்தம் செய்கிறோங்கிறாங்க. கொண்டு வந்த போதே இந்த சென்சஸ் டீலிமிட்டேஷன் லிங்க் பண்ணாம கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கலாமே. இதை காம்ப்ளிகேட் பண்ணதே பாஜக. இது அப்பவும் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் 2027 வாஜ்பாய் 2001 கொண்டு வந்த அந்த 25 வருடம் அந்த ஃப்ரீஸ் 2026 முடியுது. 2027 சென்சஸ் வந்தோடனே டீலிமிட்டேஷன் நடக்கதான் போகுது. எனவே அந்த டீலிமிட்டேஷன்ல இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படின்னா அந்த காஸ்ட் சென்சஸ் பிரச்சனையும் வரும். இதனால ஒரு மடைமாற்றுவதற்காக மீண்டும் இந்த பெண்கள் இடஒதுக்கீடுங்கிற இஷ்யூவை காம்ப்ளிகேட் பண்ணி இதன் மூலியமாக மடைமாற்றலாம் தான் அவங்க எதிர்பார்க்க. ஒரு மடைமாற்றம் நடக்குதுன்னு சொல்றீங்க. நான் குமார் அவர்கள்ட்ட போறேன். நீங்க இறுதி சுற்றிலே நம்ம இன்னொரு முக்கியமான அம்சம் பேச வேண்டும். மகளிர் மசோதா இவ்வளவு தூரம் கிடப்பில் போடப்பட்டதை பாஜக தான் கொண்டு வராங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நீண்ட நாள் கோரிக்கை, அதையும் பாஜக தான் முன்னெடுக்குது. முன்னெடுத்தவங்களையே சந்தேகிப்பது சரியான ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு வெளியிடாம இருந்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸும் பண்ணியிருக்காங்க. வெளியிடாம இருந்தாங்க. அது பண்ணி முடிச்சு டேட் இல்ல அதை மட்டும் கிளாரிட்டி பண்றேன். இல்ல அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அது இதே பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதுல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா தரவுகள்ல சில குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு அனுப்பிச்சு இதே பிஜேபி 2015 சிபிஐ ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. பேசலாம். குமார், உங்க பதில் என்ன? இது எதுக்காக ஒரு மடைமாற்றும் வேலை ரொம்ப எளிமையா முடிச்சிருக்கணும்? மத்திய அரசு என்ன நினைத்தது என்று சொன்னால், நினைக்கத்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன் என்று சொன்னால், இது முதல்ல 1952 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது வகுக்கப்பட்டது. அதில் 489 உறுப்பினர்கள் தான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் அது 543 மாறுது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மற்ற நேரடியாக கணக்கெடுக்கவில்லை என்றாலும் மற்ற கணக்குகளின்படி இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் 146 கோடி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் 543 550 நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 27 லட்சத்துக்கு ஒரு பிரதிநிதியாக வருது. இது ஆரோக்கியமானது இல்லை, ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. இப்போ ரெப்ரஸன்டேஷன் வந்து இப்போ மக்கள்கிட்ட கவனிக்க முடியாது. இதெல்லாம் இப்போ இம்மீடியட்டாக இதுக்கு ஒரு ரெமெடி வேணுங்கிறதுக்காக, தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் இதை கொண்டு வந்தது. அதோட இந்த மகளிர் இது அதோட சேர்த்து கொண்டு வந்தால் தீர்வு நல்ல தீர்க்கமாக அடுத்த சர்வே வர்ற வரைக்கும் அப்படி என்றுதான் நினைத்ததே தவிர, இப்ப நாம எல்லாத்துக்கும் தோன்ற ஒப்பீனியன் எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. நிறைவு சுற்று தொகுதி மறுவரையறை தோல்வி தெரிந்தும் ஏன் விளையாடுகிறது பாஜக என்ற தலைப்பு. ரொம்ப ஒரு வார்த்தையில சம்ம பண்ணினா எப்படி பண்ணுவீங்க லட்சுமி இதனோட கணக்க? பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த டிலிமிட்டேஷன் பில் இது வந்து தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் இது வேறு விதத்தில், வேறு ரூபத்தில், ஏன்னா அவங்களுடைய இலக்கே வந்து அகண்ட பாரதம், அதை தாண்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இது வேறு விதத்தில், வேறு வடிவத்தில் ஏதாவது ஒரு 2029 முன்பாக வேறு விதத்தில் ஏதாவது ஒரு முறையில் இதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் எடுக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து லாங் இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த அதே மாதிரி யூசிசி இதெல்லாம் வந்து ஆனால் எப்போ நிறைவேற்றுவாங்களாங்களா, அதெல்லாம் லாங் ப்ராசஸ். அது ஈஸியும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இங்க இடம் போனாலும் வடம் போனாலும் வெற்றி எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இதை வந்து தெளிவா புரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சேதான் பண்ணிருக்காங்க. குமார், உங்க ஒரு வார்த்தையில். அரசாங்கத்தினுடைய நோக்கத்துக்கு நம்ம களங்கம் கற்பிக்க முடியாது. ரொம்ப நல்ல நோக்கத்தோட தான் ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கணும் என்பதற்காக ஏற்கனவே பாராளுமன்றம் கட்டும் போதே பிளான் பண்ணி கட்டப்பட்டது. பெண்களுக்கும் 33% கொடுத்தால் எல்லாம் சௌரியமாக இருக்கும் என்ற நோக்கமும், அதே சமயத்தில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே ஈவனா 50% யாரும் எதிர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையாக வைத்து நல்ல நோக்கத்தோடு எடுத்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து அதை தவறாக பயன்படுத்தி விட்டது என்றுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சுருக்கமா உங்க சமம். இல்லைங்க, முதன்முறையாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை எதிர்க்கட்சிகள் தோற்கடித்திருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் வந்து பாஜகவை தோற்கடிப்பதற்கான எப்படி தோற்கடிக்கணும் என்பதை இதுல இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. இந்த மசோதாக்கான இன்றைய தினம் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அடுத்த பிரச்சனை எப்போது வரும்னா 2027 வரப்போகிறது. பாஜகவுக்கான மிகப்பெரிய தலைவலி 2027 இருந்து ஆரம்பிக்க போகிறது. பாஜக அதை எப்படி கையாள்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான